மேங்களூர் சிக்கன் கீ ரோஸ்ட் நல்ல வாசனையான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் வருவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சின்ன லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 10 வரமிளகாய், 10 முந்திரி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மசாலா எல்லாமே 1 கிலோ சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் 1/2 kg பண்ணுறதா இருந்தால் இது எல்லாத்தையுமே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பாதியாக குறைச்சிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது இப்படியே இருக்கட்டுங்க. மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 7 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிற வரமிளகாய், முந்திரி, கசகசா, ஊற வச்சுருக்கிற புளி, இது கூடவே ஒரு கை நிறைய பூண்டு இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை கரைக்க வேண்டியதில் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீ ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். சக்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இது கூட 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவிட்டு லேசாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் ஒரு 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, தட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நெய்லேயே நல்லா சேர்ந்து வதங்கணும். இந்த மசாலா நல்லா குக் ஆகி நல்லா சுருங்கிடும். நம்ம ஊற்றுற நெய்யில் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நான் கலருக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியான கீ ரோஸ்ட் ரெடி. இந்த கீ ரோஸ்ட் நம்ம ரெகுலராக பண்ணுற சிக்கன் சுக்கா மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் புளி சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.